ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்சித்ரா கார்த்திக் சேனல். இன்னைக்கு நாங்க சித்தி வீட்டில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வடை போட போறோம். குக் வித் கோமாளியில வந்து இரும்பல் வந்து குக் வித் கோமாளியில வந்து கோமாளியும் குக்குக்கும் வந்து ஏதாவது லாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து கையை வந்து குக்குக்கும் கோமாளிக்கும் நாங்க வந்து லாக் பண்றோம். ஆனா ரெண்டும் குக்கு தான். அந்த ரெண்டு குக்குக்குமே நாங்க வந்து இப்ப கையில என்ன பண்ணிருக்கேன்னு பாத்துடலாம். பாத்துட்டு அவங்க ஒரு கையில எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பாக்கலாம். காட்டுங்க குக். ரெண்டு பேரும் உங்க ஹேண்ட காமிங்க. குக் ரெண்டு பேரும் உங்க ஹேண்ட காமிங்க. சித்தி உங்க கை காமிங்க. சித்தி உங்க கை காமிங்க. எப்படி இருக்கு டிராயிங்? மெஹந்தி போட்டு விட்டுருக்கோம். இப்போ மெஹந்தி போட்டு விட்டாச்சு. நான் தான் மெஹந்தி ஆர்டிஸ்ட், சித்ரா மெஹந்தி ஆர்டிஸ்ட். எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து வடை போட போறாங்க. ஒருத்தர் கையில தட்ட போறாங்க, ஒருத்தர் எடுக்க போறாங்க. எப்படி பண்றாங்கன்னு நம்ம வந்து வீடியோல பாக்கலாம். எனக்கே தெரியல, சர்ப்ரைஸா இருக்கு இவங்க எப்படி பண்ண போறாங்க பாப்போம். வாங்க. சக்கரை தண்ணி, சுகர் சிரப் ஊத்துறோம். அந்த மருதாணி எல்லாம் வச்சா ஜிவ்வுன்னு ஏறும். இது அப்படி ஏறலையே. இப்ப வந்து இந்த குக் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒத்த கையால காப்பி ஆத்துறாங்க. இந்த குக் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒத்த கையால வடை எடுக்கிறாங்க. வடை இந்த குக்குக்கு வந்து வடை, அதுவும் ஒரு கையில தான் வேலை செய்யறாங்க. ஏன் ஒத்த கையில செய்யறாங்கன்ட்டா? நீ ஒரு பக்கம் புடிச்சிக்க. அதுல சித்தி வந்து இப்ப வடை அப்படியா? இந்த குக்கு ஒரு கையில முடிச்சிட்டாங்க. சுகர் சிரப் ஊத்திருக்கு. இப்ப வந்து இந்த குக்கு வந்து சிக்கன் பொரிக்கிறாங்க. ஏன்னா ரோஷிகா வீட்டுக்கு போறனால இந்த குக்கு வந்து சிக்கன் பொரிக்கிறாங்க ஒத்த கையில. இந்த குக்கு ஒரு பக்கம் வடை போடுறாங்க, இந்த குக்கு ஒரு பக்கம் சிக்கன் பொரிக்கிறாங்க. சுபா வந்து சும்மா நிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா கூர்த்து என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்களா? அம்மா என்ன பண்றீங்க? தாத்தா பாக்குறீங்க. என்ன குக் பண்றீங்க? இது வந்து நந்தினி குக். காட்டுங்க. சுகர் சிரப் கீழே இப்படி காமிங்க. எஸ், இது வந்து எங்க அத்தான்னு சொல்லியிருக்கா. நான் காலையில பார்த்தாதான் அத்தா மாதிரி தெரியுதா, எப்படி தெரியுது? ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம வந்து ப்ரோட்ரைட் வரையணும், அதனால அது வந்து முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்படி பார்க்க தெரியல, தலைக்கீழ இருக்குல்ல. உங்களுக்கு இப்படி பார்க்கறதா உங்களுக்கு தெரியும். வடை ரெடி. வடை பாருங்க, ஃப்ரெஷ்ஷான சூடான வடை. இந்த குக்கு வந்து இந்த கையில வந்து சுத்தி கை காமிங்க, அப்படியே காமிங்க. இந்த கையில மருதாணி இருக்கா, ஒரு கையில வந்து அவங்க வடையும் போட்டு வடையும் எடுக்கிறாங்க. என்ன சுத்தி? என்னோட ஃபர்ஸ்ட் பிரைடல் மை சிஸ்டர் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து போர்ட்ரைட் வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? செகண்ட் வந்து எங்க சித்தி. எங்க சித்திக்கு போட்டிருக்கேன். சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. ராத்திரி வரைக்கும் நடக்கும் சமையல் வேலை. இது இடையில எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து வடையை திருப்பி திருப்பி போடுறாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் தான். தேங்க் யூ.
ஏய் இந்த இது சாப்பிடுங்க. இதெல்லாம் கிடையாதுண்ணே. எக் கிடையாது. எக் கிடையாது. அது கத்தி எடுத்து வந்து கட் பண்ணி குட்டி அப்படியே. கத்தி எடுத்துட்டு வா. கத்தி எடுத்துட்டு வா, இல்ல சிசர் எடுத்துட்டு வா. சிசர்ல அவன கத்தி எடுத்தா. தம்பி எல்லாரையும் கவர் பண்ணு. ஒரு கத்தி எடுத்து வந்து கத்தி எடுத்து எல்லாரும் இங்க தான் நிக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு வா, எல்லாரையும் கவர் பண்ணுன்ற. அந்த புள்ளைய போடி நேரா கத்தி எடுத்து. ஏய் நீ ஓரம் வந்து உட்காரு. நீங்க நம்மள வரைக்கும் எடுங்க. அவன் இருக்கட்டும். வேண்டாம். ஆமா அவ வேண்டாம். இப்ப இது ஷார்ப்பா இருக்கு பிடிக்கும். பாத்து பிடிக்கும். ஷார்ப்பா இருக்கு. தம்பி ஏய் முட்டை கிடையாது, எக்லெஸ் தான். போடுற போற. கேட்டு தான அவ்வளவு வாங்கிட்டு தெளிவா வந்தோம். சொல்றேன். இது பன்னுன்ட்டு அதான் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க, வேற கடையிலே இது ரெண்டு தான் எக்லெஸ். ஐயா அத அறுக்க மாட்டேங்குது. எல்லாம் நீங்க ஒரு சிரிக்கிறீங்களா கத்தி. சார் பாருங்க. இருக்க மாட்டேங்குது. பீட்டி எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஆமா. அங்க பாரு. என்ன வெட்டியாச்சு. தம்பி கட் பண்ணியாச்சு. ஹாய் வெல்கம் டு கிரேட் கிரீக் ஐலண்ட் ஷோ. நான் அப்படிதான் இருக்கேன். நான் அப்படிதான் இருக்கேன் நான் பாக்கிறதுக்கு. கேக் தான் லைட்டா அது மேல இதுவா இருக்கும், அவ்வளவுதான். சாப்பிட்டு சும்மா சாப்பிட்டு பண்ணுக்குள்ள க்ரீம் வச்சிருக்காங்க. பன்னுக்குள்ள பன்ன வந்து மேல வந்து சாக்லேட் ஊத்தி கொடுத்துருப்பாங்க. சாக்லேட் ஊத்திப்பாங்க. பன்ன வந்து ஸ்வீட்டா இருக்கும் பன்னு. ஸ்வீட்ல வந்து முட்டை எடுத்துப்பாங்க. இல்ல இல்ல. அப்படியே எடு. இது பாதுஷா மாதிரி கணக்கு. ஆனா ஃப்ளஃபியா அப்ப இருக்கும். எங்க அம்மா திம்பாங்க பாஷானா. எனக்கு வேண்டாம். எடுங்க. ராஜேஷ் எடுத்துக்கிறேன். அப்படிமா? ஏய் இந்தா. குடி வாங்கியதோ. இப்போதான் நல்லா இருக்காங்க எல்லாரும். எல்லாம் நல்லா இல்ல நீங்க அப்புறம் நல்லா இருக்குன்றீங்க. நல்லா இருக்கும் அது. வாங்கி போ வாங்கி போ. கூப்பிடு. எனக்கு சாக்லேட் பெருமா வாங்கிக்கோங்க பெருமா. அவ்வளவுதான் போதும். அம்மா உங்களுக்கு உனக்கு எது சாக்லேட் வேணுமா? எனக்கு சாக்லேட் எது நல்லா இருக்கும்? வாங்கிக்கலாம் நான். ரெண்டுமே நல்லா தான். அப்ப ரெண்டுத்துலயும் டேஸ்ட் பண்றேன் வேண்டியது. போதும். இந்த மாதிரி. அதுக்கு என்ன மசாலா நம்ம எப்படி இருக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு அதான் நல்லதா வந்திருக்கறாங்க. மசாலா இல்லன்ற மசாலா கொண்டா இருக்கணும். அது ஒரு சைடுல மட்டும் ஜாம் போல. அவள் கொஞ்சோண்டு இருக்கு. அது ஜாம் இல்ல. உங்க அத்தை சாப்பிட சொல்ல உங்களுக்கு வந்திருக்கோம் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லு. நீங்க சாப்பிடலையா? எல்லாம் தள்ளிட்டீங்க, அவங்கள சாப்பிட சொல்ல யாரும். அவிய தான வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்த ஆளுக்கு நீங்க சாப்பிடலையான்னு கேட்க மாட்டீங்களா? அதான் வந்து நான் சாப்பிடுறேன்னா இல்லன்னு ஃபர்ஸ்ட் பார்க்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம்ல. முட்டை போட்டுருக்கா? இல்ல இல்ல. அதான் சொல்றேன் வரல பாட வரல அப்படியே. அவிய தூய் நான் அவிய தான் கொஞ்சம் சிரிச்சிருக்காங்க.